ஹலோ guys, வெல்கம் டு அபியாசி vlogs. இன்றைக்கி நம்ம டோரா கேக் தான் சமைக்க போகிறோம். இது டோரியாக்கின்னு சொல்லுவாங்க. இது டோரியமானோட ஃபேவரட் ஸ்நாக்காகவும் டோரியமான் சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு நமக்கு தேவையானது கோதுமை மாவு, பால், பேக்கிங் சோடா, கிசான் பெட் ஸ்ப்ரெட் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் நியூட்ரல் எடுத்துக்கலாம். பவுடர் சுகர், முட்டையும் காய்ச்சி ஆற்றின பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டைலாம் உடஞ்சி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். அப்புறம் நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு. நான் 3 முட்டை எடுத்துருக்கேன். இப்போ கோதுமை மாவும் அந்த முட்டையும் பாலும் சேர்ந்த லிக்விடும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பால் கம்மியாக இருக்குன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. காய்ச்சி ஆறுன பால். இது வீட்டில் இருக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோக்கு யார் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிலையோ எல்லோரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. நான் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி தோசை மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதனால் பீட் பண்ண லிக்விடாக மாறும். இந்த வீடியோ காமிக்கும்போது கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. ஆனால் நான் ட்ரை பண்ணும்போது இது கொஞ்சம் சாலிடாக இருந்துச்சு. இப்போ நான் நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிடுறீங்களா? 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிறப்ப நம்ம வச்சுருக்கிற பவுடர் சுகரை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். அப்புறம் தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். நான் எனக்கு தேவையான சைஸில் 2 கரண்டியாக ஊற்றிருக்கேன். நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி விட்றாதீங்க. ஸ்ப்ளிட் பண்ணி விடாமல் அப்படியே ஊற்றி வச்சா போதும். இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தாலும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா இருந்தால் இந்த கேக் லைட்டாக மேலே ஃப்ளஃபியாக வரும். இதே மாதிரி இன்னொன்று ஊற்றிக்கலாம். இது குக் ஆயிடுச்சுன்னு தெரிய லைட்டாக பபிள் ஹோல்ஸ் இதில் மேலே இதாகும். அதை பார்த்து நீங்கள் குக் ஆயிடுச்சு தெரிஞ்சுக்கலாம். இது நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலரில் வருது. உங்கள் பாத்திரம் கொஞ்சம் தோசைக்கல் கொஞ்சம் பள்ளம் வந்துச்சுன்னா இது நல்லாவே வரும். இப்போ நம்ம வச்சுருக்கிற டோரா கேக்கில் நம்ம நியூட்ரலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் கிசான் ஹேசல்நட் பீனட் ஸ்ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா நியூட்ரலாவே யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு சாக்லேட் ஸ்ப்ரெட் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோதுமை இல்லைன்னா நீங்கள் மைதா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கோதுமை ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த ஹேசல்நட் ஸ்ப்ரெட்டை நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இன்னொரு டோராயாக்கியோட கேக் லேயர் எடுத்து இது மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்த்தா அந்த சாக்லேட் ஹீட்டடாக இருக்கிறதுனால ஈஸியாக மெல்ட்டாகி வெளியே வரும்.
நல்லா மெல்ட் ஆகிருக்கு. தேங்க்யூ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.